அனைவருக்கும் வணக்கம். இன்று கதை நயம் சேனலில் நீங்கள் கேட்க இருப்பது தென்றல் தீயே வா நாவலின் 4வது அத்தியாயத்தை கேட்கலாம். சூரிய நிலா காலையில் எழுந்ததும் காஃபியை குடித்துவிட்டு தனக்கு பிடித்தமான தோட்ட வேலையில் இறங்கிவிட்டாள். நிலாவின் பொழுதுபோக்கு மற்ற பெண்களைப் போல் போனை வைத்துக்கொண்டு கண்டதையும் பார்ப்பது கிடையாது. அவளுக்கென்று போனும் கிடையாது. அவளுடைய ஆர்வமெல்லாம் நாவல் படிப்பதும், தோட்ட வேலை பார்ப்பதும், வயல்வெளிகளை சுற்றி பார்ப்பதும் தான். தோட்டத்தில் அவளுக்கு பிடித்த அனைத்து வகை பூச்செடிகளும் உண்டு. அவற்றிற்கு அடிக்கடி பாத்தி அமைப்பது, இயற்கை உரம் வைப்பது அவளின் வேலை. ஒவ்வொரு செடியிலும் ஒவ்வொரு பூ பூக்கும்போது அதை தொட்டு பார்த்து ரசித்து அதனிடம் பேசிக் கொண்டிருப்பது நிலாவுக்கு பிடிக்கும். அன்று தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது இரவு அப்பா சொன்னது நினைவுக்கு வந்தது. நிலா சொன்னதை கேட்டு நந்தகுமார் கிராமத்தில் ஃபேக்டரி கட்டும் திட்டத்தை கைவிட்டதாக சொன்னவுடன் நிலாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சின்ன பெண் தான் சொன்னதை நந்தா சார் ஏற்றுக்கொண்டதிலிருந்து அவருடைய நல்ல குணம் புரிய வந்தது. படிப்பையும் பணத்தையும் வைத்துக்கொண்டு கர்வம் கொண்டு அலையும் இந்த கால இளைஞர்கள் மத்தியில் நந்தா சார் போன்ற நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நந்தாவை பற்றி யோசிப்பதை நிறுத்திய நிலா, நான் ஏன் நந்தா சாரை பற்றி இந்த அளவுக்கு யோசிக்கிறேன் என்று நினைத்து பார்த்த நிலாவுக்கு எதுவும் புரியவில்லை. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள் இருந்து அவள் தாய் அழைக்கவே வேலையை அத்துடன் முடித்துவிட்டு வீட்டுக்குள் சென்றாள். என்னம்மா நிலா, வெயில் ஏறிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் தோட்டத்தில் நிப்ப? உன்னோட உடம்பு கருத்து போக போகுது. அம்மா, எவ்வளவோ பொண்ணுங்க வெயில்ல வேலை பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் தன்னோட உடல் நிறத்தை பத்தி யோசிக்கிறதே இல்லம்மா. நம்ம தோட்டத்து வேலையை நாம தாம்மா பார்க்கணும். சரி சரி, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. சீக்கிரம் குளிச்சிட்டு வந்து சாப்பிடு என்று கூறியதும், சரிம்மா, நானும் ரெடியாகி நூலகம் வரைக்கும் போயிட்டு வரணும் என்று சொல்லிவிட்டு குளிப்பதற்கு தயாரானாள். குளித்துவிட்டு சாப்பாடு முடித்து படித்து முடித்த புத்தகத்தை ஒப்படைத்து வேறு புத்தகம் எடுத்து வருவதற்காக தன் தாயிடம் சொல்லிவிட்டு நூலகத்துக்கு கால்நடையாக கிளம்பினாள். நூலகத்து உள்ளே நுழையும் போதே நூலகர் நிலாவை பார்த்து, வாமா நிலா, நான் டீ கடை வர போயிட்டு வர்றேன். நீ எடுக்க வேண்டிய புத்தகத்தை எடுத்து வைமா என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். நூலகர் கிளம்பியதும் நிலா உள்ளே சென்று மேசை மீது புத்தகத்தை வைத்துவிட்டு அங்கிருந்த மர செல்ஃபில் புத்தகத்தை தேடிக் கொண்டிருக்கும் போது நூலகத்தில் அமர்ந்து பேப்பர் பார்த்து கொண்டிருந்த அதிக பிரசங்கி இளைஞர்கள் நால்வரில் ஒருவன், டேய், இங்க பாருங்கடா, நம்ம ஊர் கதாநாயகி வந்திருக்கு. மற்றொருவனோ, நீ சொல்றது கரெக்ட் மச்சான், இவ கதாநாயகி தான். அப்படியே இந்த பாவாடை தாவணியில பார்க்கும்போது 16 வயதிலே படத்தில் வர்ற ஸ்ரீதேவி மாதிரியே இருக்காடா. இன்னும் ஒருவனோ, டேய், இந்த கதாநாயகி ஏத்த கதாநாயகன் யாருடா? டேய், அந்த கதாநாயகன் நம்ம 4 பேர்ல யாராவது ஒருத்தரா இருக்கலாம் இல்லையா? என்ன மச்சான், நான் சொல்றது சரிதானே என்று கூறியதும் 4 பேரும் கைத்தட்டி சிரித்தனர். இதையெல்லாம் ஆத்திரத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த நிலா ஆவேசமாகி அந்த 4 பேரையும் முறைத்து பார்த்து, டேய் வெட்டி பசங்களா, நீங்க சொன்ன மாதிரி நான் 16 வயது நிலை ஸ்ரீதேவி இல்லடா, தூள் படம் பார்த்திருப்பீங்களே, அதுல வர்ற சொர்ணாக்காடா என்று மேசை மீது இருந்த பேப்பர் வெயிட்டை எடுத்து கோபத்துடன் அவர்கள் மீது வீசியவுடன் அதிலிருந்து தப்பித்த அவர்கள், டேய், இவ உண்மையிலேயே சொர்ணாக்காதான் என்று தப்பி பிழைத்து ஓடினர். அப்பொழுது உள்ளே நுழைந்த நூலகர் நிலாவிடம், என்னம்மா, அந்த பசங்க தெரிச்சு ஓடுற மாதிரி தெரியுது. நிலா நடந்தவற்றை கூறியவுடன், உன்னை பத்தி தெரிஞ்சும் அவனுங்க உங்ககிட்ட வம்பு பண்ணிட்டு ஒழுங்கா திரும்ப முடியுமா? கடலை சாகுபடி பண்ற உன்கிட்டயே அவனுங்க கடலை போட முடியுமா? பொம்பளை பிள்ளைங்க முன்ன மாதிரிதாம்மா தைரியமா இருக்கணும். சார், இங்க நடந்தது நீங்க அப்பாட்ட சொல்ல வேணாம். அவரு வருத்தப்படுவார். சரிம்மா, இதெல்லாம் அப்பாட்ட சொல்ற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாதும்மா. நீ போயிட்டு வா என்று அனுப்பி வைத்தார். நிலாவுக்கு இன்னும் ஆத்திரம் குறையாமலே இருந்தது. எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் பெண்களை அலங்காரமாகவும் அலட்சியமாகவும் நினைக்கும் ஆண்கள் குறையப் போவது கிடையாது. அதே சமயத்தில் அவளுக்கு நந்தகுமாரின் நினைவு வந்தது. பெண்களை கேவலப்படுத்தும் ஆண்கள் மத்தியில் பெண்களை கௌரவப்படுத்தும் நந்தாசாரை போன்றவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நந்தாவின் பார்வையில் கம்பீரம் இருக்கிறது, கவர்ச்சி இல்லை என்று நினைத்த பார்த்த பொழுது அவளுக்கே சிரிப்பு வந்தது. எங்கு சுற்றினாலும் கடைசியில் மனம் நந்தாசாரையே கொன்று நிறுத்துகிறதே, இது தப்பு. நம்முடைய அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் அவருடைய திறமையை பார்த்து வாழ்த்தலாமே தவிர அவர் கூட வாழ நினைப்பது தவறு என்று நினைத்து கொண்டார். நூலகத்தில் இருந்து நிலா வீட்டுக்குள் நுழையும் போது
வீட்டு கூடத்தில் அம்மாவும் அப்பாவும் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அவர்களும் பேச்சை நிறுத்திவிட்டு, வாமா நிலா, உன்னை பத்தி தான் நானும் அப்பாவும் பேசிக் கொண்டிருந்தோம் என்று கற்பகம் சொன்னதும், அம்மா, நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசினாலே எனக்கு எதைப் பற்றி என்று தெரியும் என்று கூறியதும், குமரேசன் வியப்பாய், சரிம்மா, எதைப் பற்றி பேசணும் சொல்லு பார்க்கலாம். நீங்க 2 பேரும் என்னோட கல்யாணத்த பத்தி தான் பேசியிருப்பீங்கன்னு தெரியும். கற்பகமும் வியப்பாய், எப்படி இத்தனை சரியா சொல்ற? ரொம்ப நாளா நீங்க இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் கொஞ்ச நாள் போகட்டும் என்று சொல்லிட்டேனே. உடனே குமரேசன், இனியும் தள்ளி போட முடியாது நிலா. உனக்கும் 20 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. நம்ம செல்லாயி அம்மன் கோவில் திருவிழா முடிந்ததும் தரகர்கிட்ட சொல்லி மாப்பிள்ளை பார்க்க சொல்ல வேண்டியதுதான். இனியும் எங்கள் விருப்பத்துக்கு தடை போடக்கூடாதுமா என்று அப்பா கெஞ்சலாய் கேட்டதும், நிலாவும் எதுவும் சொல்ல முடியாமல் தலையை மட்டும் அசைத்து சம்மதம் சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று விட்டாள். இத்துடன் இந்த அத்தியாயம் முடிந்தது.